இந்த காலச்சக்கரத்தில் 12வது ராசி அப்படிங்கிறது வடகிழக்கு திசையோடைய ராசி. அப்போ இந்த வடகிழக்கு அப்படின்னா முதல்ல இந்த வடகிழக்குடைய நவகிரகத்துடைய தெய்வம் தெரியணும். முதல்ல எது தெரியுதோ இல்லையோ, அதனால தான் பழங்காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க, உன்னுடைய குலதெய்வம் எது, குடிப்பாட்டு தெய்வம் எதுன்னு கேட்குறாங்க. நீர் இருக்க வேண்டிய, அதாவது நீர் தத்துவம் இருக்க வேண்டிய இடத்துல இந்த நீரானது தென்மேற்கு மூலையான நிலத்தத்துவத்தில் இருக்குது. இது பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னா நிச்சயம் பாதிப்பு கொடுக்கும். எந்த மாதிரி பாதிப்பு அப்படின்னா, ராகுவுடைய பாதிப்புகள் என்னவோ. பரணி பாரதி ஐயாவை அழைக்கிறேன். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவண பவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். முதல்ல ஏம்மா 10 ரூபா ரெடி ஆயிடுச்சா? இது மாதிரி இப்போ 10 ரூபாயே கொடுத்து வச்சுருக்கு, தட்டிக்கிட்டே இருக்கணும், யாரையும் பேச்ச கேட்கக்கூடாது. ஆமாம், முதல்ல ஒரு விழா நடத்துகிறவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணணும். அதுதான் என்னுடைய எப்பயுமே மரியாதை கொடுக்கணும். அப்போ அந்த மரியாதை கொடுக்கக்கூடிய இந்த விழாவுடைய ஒரு 5 கதாநாயகர்கள், 4 கதாநாயகர், ஒரு கதாநாயகி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒன்று கதாநாயகியார் மணிமேகலை அம்மா, ஒன்று ராகு காதலன் ஐயா அஸ்ட்ரோபாபு ஐயா, ஹரிசரன் ஐயா ஒன்று, பொன்னையா சாமிகள் ஐயா ஒன்று, சந்திரன் ஐயா அவர்கள். இவர்களுக்கு ஒரு சிறிய மரியாதை செய்யணும்னு சரவணபவ ஜோதிட அறிவாலயம் ஆசைப்படுகிறது. கொஞ்சம் மேடைக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய கைகளை கொஞ்சம் தட்டி கொஞ்சம் ஹரிஹரன் சர்மா ஐயா அவர்களுக்கு சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக உங்களுடைய கொஞ்சம் கைகளை தட்டுங்க. அவருக்கு ஒரு சிறிய மரியாதை நிமித்தம். பரணி பாரதி ஐயா அவர்கள் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். வாழ்த்துக்கள். அப்படி அடுத்து பரமத்தி வேலூர் சந்திரன் ஐயா அவர்களுக்கு பரணி பாரதி ஐயா அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். அப்படியே எல்லாருக்கும் போட்டுட்டு அப்புறம் ஃபோட்டோ எடுத்துலாம் ஐயா. உங்கள் கரகோஷத்துடன் வாழ்த்துக்களுடன் வாழ்க வளமுடன். அடுத்தபடியாக அஸ்ட்ரோ பாபா ஐயா அவர்களுக்கு பரணி பாரதி ஐயா மரியாதை செய்கிறார்கள் கரகோஷத்துடன். வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன். அடுத்தபடியாக கரூர் மணிமேகலை அம்மா அவர்களுக்கு மரியாதை செய்கிறார் பரணி பாரதி ஐயா அவர்கள் கரகோஷத்துடன். வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன். அனைவருடன் நின்று புகைப்படம். உங்கள் கரகோஷத்துடன் வாழ்த்துக்கள். சரவணபவா ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தின் நிறுவனர் பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு பரமத்தி வேலூர் சந்திரன் ஐயா மரியாதை செய்கிறார்கள் கரகோஷத்துடன். வாழ்த்துக்கள். அது வந்துடும். பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு சந்தன மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. ஸ்ட்ரைட்டா நில்லுங்கய்யா. ஐயா இது திருப்பி விடுங்க, திருப்பி விடுங்க. பஞ்சபூதத்தினுடைய காட்சிகளை பாருங்க. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம்.
கொஞ்ச நேரம் மட்டும் எனக்காக உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி கொஞ்சம் நேரம் கை தட்டிக்கிங்க. அதே மாதிரி கொஞ்சம் நேரம் ஃபோனில் கொஞ்சம் பேசாமல் மட்டும் இருந்துக்குங்க. இப்போ வந்து எல்லாருமே அவங்கவுங்களோட கருத்தை தான் துணிச்சாங்களே தவிர உங்களுக்கு என்ன வேணுங்கிறத பற்றி சொல்லலை. அதனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, உங்கள்கிட்டயே நான் சாய்ஸை விட்டுறேன், யாரோ ஒருத்தர்கிட்டயே சாய்ஸ் விட்டுறேன். இந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எனக்கு இது டவுட்டாக இருக்குப்பா, இதனுடைய கருத்துக்கள் யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்கள் அப்படின்னு உங்களுடைய டவுட்டுகளை மட்டும் யாரோ ஒருத்தர் சொன்னீங்கன்னா அதனுடைய சப்ஜெக்டை மட்டும் நம்ம பேசி கரெக்டாக என்னோடய உரையை நான் முடிச்சுக்கலான்னு ஆசைப்பட்றேன். தாராளமாக சொல்லுவோம். என்னங்க ஐயா? போர். ஓகே, சரி, அது கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் கூட ஆகும். ஐயா தயவுசெய்து இந்த நிகழ்ச்சியுடைய தொகுப்பாளர்கள் அத்தனை பேர்த்துக்கும் ஒரு 5 பேர்த்துக்கும் ஒரு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம், ஏன்னா எல்லாம் தனித்தனியாக எங்கேயும் இருக்கிறாங்க, அதனால் நான் இங்கே பார்த்துக்கிறேன். அதனால் வந்து ஒரு 20 நிமிஷம் மட்டும் எனக்கு டைம் கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஆமாம், அவர்களுக்கெல்லாம் வேலையே இல்லைங்க. இப்போ வந்து என்னென்னா, முதல்ல ஒரு ஐயா கேட்ட கேள்வி வந்து கடையம் ஐயா வந்து, அதாவது கடையம்ங்கிற பேருக்கு 2 அர்த்தம் இருக்குது. சென்னையிலேயே கடையம் ராஜுன்னு ஒரு மிகப்பெரிய திரைப்படத்துறையில் ஒரு பாப்புலரான ஃபிகர் இருக்கார். அதுக்கப்புறம் கடையம்னு வந்து உங்கள் பேர் தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஓகேங்களா? இப்போ போரை பற்றி அவங்க கேட்டிருக்காங்க. இந்த போர் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தில் எத்தனாவது ராசின்னு தெரியணும், இந்த போரோடைய மூளை என்னன்னு தெரியணும். இதுதான் இதனோட லாஜிக்கே. அப்போ காலச்சக்கரத்தில் இந்த ராசிகளுடைய இருப்பிடங்கள் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அப்போ இந்த போர் அப்படிங்கிறது வடகிழக்கு திசையை தான் பற்றி நம்ம பேசுகிறோம். அதுதான் காலச்சக்கரத்தில். அம்மா கொஞ்சம் அப்படியே ஒரு 5 நிமிஷம் எனக்காக பேசாமல் ஃபோட்டோ எடுத்துக்கங்க. அந்த மீன ராசியை தான் நம்ம போர் போடுற இடத்த வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுதான் காலச்சக்கரத்துடைய 12வது ராசி, ஓகேங்களா? இப்போ இந்த வடகிழக்கு திசையை தான் நம்ம மென்ஷன் பண்ணி போரையும் மென்ஷன் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி முழுசாக பேச போகிறோம் இந்த 20 நிமிஷம். அப்போ முதல்ல இந்த காலச்சக்கரத்தில் 12வது ராசி அப்படிங்கிறது வடகிழக்கு திசையோடைய ராசி. அப்போ இந்த வடகிழக்கு அப்படின்னா முதல்ல இந்த வடகிழக்குடைய நவகிரகத்துடைய தெய்வம் தெரியணும். முதல்ல எது தெரியுதோ இல்லையோ, அதனால தான் பழங்காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க, உன்னுடைய குலதெய்வம் எது, குடிப்பாட்டு தெய்வம் எதுன்னு கேட்குறாங்க. எதை எடுத்தாலுமே முதல்ல ஒரு பொண்ணு கொடுக்குறாங்க, பொண்ணு எடுக்கிறாங்கன்னா நீங்கள் என்ன குலம் என்ன கோத்திரம்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அப்போ என்னன்னா குலதெய்வம் தெரியணும். அப்போ நம்ம வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது நம்ம ஈசானிய மூலைன்னு பேர். அதனுடைய நவகிரக தெய்வம் யாருன்னு தெரிஞ்சிட்டாவே நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லிடலாம். அப்போ வடகிழக்கு மூலை அப்படின்னா அது நவகிரகங்களுடைய தெய்வம்னா புதன் பகவான் தான். நீங்கள் போய் ஒவ்வொருத்தரும் இந்த ஃபீல்டில் மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. இது சரியாக உண்மையாக அப்படின்னா நேராக எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, பழைய கோயிலில் போய் அந்த ஈசானிய மூலையில் நவகிரக தெய்வம் உட்காந்துருக்கும். அந்த தெய்வத்தோட இருப்பிடத்தை பார்த்தீங்கன்னா இது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ வடகிழக்கு திசையுடைய நவகிரக தெய்வம் அப்படிங்கிறது புதன் பகவான், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பூமி அப்படிங்கிறது டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 23 டிகிரி டோட்டலி பள்ளம். இப்போ இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகிருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ வடக்கு கிழக்கு தான் இந்த டோட்டல் இந்த பூமியோட பகுதியே 23 டிகிரி பள்ளங்கிறனால அப்போ தண்ணி ஒரு மழை பெய்யுது, அப்போ தண்ணி எங்கே போகும்? பள்ளத்துக்கு தான் போகும். அப்போ இந்த பூமி ஏற்கனவே வடக்கு கிழக்குங்க இருக்கக்கூடிய பள்ளமாக இருக்கிற இடத்துலனால தண்ணி மழை பெஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக வடக்கு கிழக்கு போயிருங்கிற ஒரே காரணத்தினால தான் போரை முதல்ல வடக்கு திசையிலையும் அல்லது கிழக்கு திசையிலையும் அல்லது வடகிழக்கு திசையும், இந்த 3 திசையில் தான் நீங்கள் போர் போடணும்னு சொன்னாங்களே தவிர வேறு லாஜிக்கே கிடையாது. புரியுதுங்களா? பூமி இயற்கையாகவே 23 டிகிரி பள்ளம். அப்போ பள்ளத்தை நோண்டுனா தண்ணி வருமா, மேட்டை தோண்டுனா தண்ணி வருமா? பள்ளத்தை நோண்டுனா தான் தண்ணி வரும். அப்போ பள்ளத்தை நோண்டுனா தண்ணி வரக்கூடிய இடத்துல வீட்டை கட்டாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வீட்டை கட்டினா மழையில் தண்ணி பேஞ்சு அந்த வீடு சேதாரம் அடையும். அப்போ அதுக்கு நேர் எதிர் திசை எது? அதுதான் மேட்டோட திசை, தென்மேற்கு திசை. அப்போ ஒரு வீடு ஃப்ளாட்டுன்னு வந்தால் நீங்கள் வீடு கட்டுறதே தென்மேற்கு மூலையில் கட்டுங்க, அதுதான் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணாங்க. அப்போ முதல்ல சொல்லுங்க ஐயா. ஐயா, வாஸ்து முறைப்படி மனைகள் பிரிக்கப்படுவது அப்படிங்கிறது, நம்ம முதல்ல மனையை பிரிக்கிறதே பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி இந்த மனையை போடுறாங்க. ஆனால் இதில் ஒரு 50 பேர் நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு அந்த மனையை முதல்ல பிரிக்கிறப்பவே அந்த 90 டிகிரிக்காக காம்பஸுக்காக கரெக்டாக தெற்கு வடக்கு 90 டிகிரிக்காக வச்சு சதிரிச்சிட்றாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த திசையை சதிரிக்கிறப்பயே மாற்றி
அது இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சதிச்சிடுறாங்க. இப்போ ஒரு வடக்கு பார்த்த ஃப்ளாட்டுனா அங்கே வடக்கு ஒன்று பார்த்தா அது சிறப்பு, இல்லைன்னா ஈசானிய மூலை பார்த்தா சிறப்பு. ஆனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த டைரக்ஷனை பிரிக்கிறப்பயே இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய இடம் சேதாரம் ஆகுதுன்ட்டு இந்த வடக்கு பார்த்ததுக்கு வாயு மூலை வச்சு வச்சு அப்படியே பிரிச்சுட்டே போவாங்க. அப்போ எல்லா மூலையுமே அந்த இடத்துல வந்து வடக்கு பார்த்த வீட்டுக்கு டோட்டலாக எல்லா திசையுமே வடக்கு பார்த்ததுக்கு வாயு மூலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அப்போ வாயு மூலை பார்க்குற மாதிரி மன சிறப்பாக இருக்குமானா நிச்சயம் 100% நீங்கள் வடக்கு பார்த்த வீடுன்னு இடம்னு வாங்குவீங்க. அங்கே கேம்பஸை வச்சு போய் பார்க்குறப்ப அது வாயு மூலையை பார்க்கும். அப்போ வாயு மூலை பார்த்தா என்னாகும், அப்போ வாயு மூலையுடைய நவகிரக தெய்வம் யாருன்னு நம்மளுக்கு தெரியணும். அங்கே இருக்கக்கூடிய ஹீரோ யார், கேது பகவான். அப்போ கேது என்னென்ன பண்ணுவான், அப்போ 4ஆம் பாவத்தை கேதையும் 2 சோடி சேர்த்துணும். நல்லா இருந்தால் நல்ல மாதிரி சொல்லணும், கெட்டா இருந்தால் கெட்ட மாதிரி சொல்லணும். அப்போ 4ஆம் பாவத்தை கெட்ட விதமாக என்ன சொல்லுவோம், கேதுவோட காரகம் தெரியணும். கேதுன்னு என்ன, எல்லாமே பிரித்து வச்சு வேடிக்கை பார்க்குறது. அப்போ இந்த 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட காரகத்தில் கேது பிரித்து பார்ப்பார். அப்போ என்ன அர்த்தம், நீ அந்த வீட்டில் நிலையாக இருக்க முடியாது, வீட்டை விட்டு குடி ஓட்டம் பண்ணும், வீட்டில் நிம்மதியாக வாழ முடியாது. அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த கன்னி பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டை விட்டு ஓடும். இதையெல்லாம் நம்ம ஜோடி சேர்த்து பழகணும். எப்பயுமே ஜோடி சேர்த்த தெரியணும். என்ன, பாவகாரகத்தையும் கிரக காரகத்தையும் ஜோடி சேர்த்துனீங்கன்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியுமே தவிர ஜோடி சேர்த்தாமல் ஜெயிக்கவே முடியாது. இல்லைன்னா பொத்தாம்பதுவாக ஒரு 5 டைலாக் இருக்குது. தென்கிழக்கு மூலை பாதிக்கப்பட்டால் கர்ப்பப்பை கோளாறு வரும், கிட்னி பிரச்சனை வரும், மண்டை உடையும், தலை வீங்கு. இது ஒரு டைலாக் வச்சுருப்பாங்களாட்டு எல்லா வாஸ்து நிபுணரும். அது கிடையாது. எந்த மூளை பாதிக்கப்படுதோ அந்த மூளைக்கு உண்டான தெய்வம் எந்த பாவத்தில் காலச்சக்கரத்தில் உள்ளாரோ அதனுடைய பாவகாரர்கள் ரீதியாகத்தான் உடல் சேதாரம் அடையுமே தவிர மற்ற இடத்தில் ரீதியாக சேதாரம் அடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வடக்கு கிழக்கு வடகிழக்கு இருக்கக்கூடிய இடத்துல தான் போர் போடணும். ஆனால் வடக்கு கிழக்கு வடகிழக்கில் போர் போடலப்பா, மாற்றி போட்டாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்ம தெரியணும். அப்போ வடக்கு கிழக்கில் போர் போடாமல் நம்ம ஒரு இடத்துல மாற்றி போட்டாங்க. மாற்றி போட்டாங்கன்னா எந்த இடத்துல போடுறோம், ஒரு வடமேற்கு மூலையில் போட்டுடுறாங்க. அப்போ வடமேற்கு மூலையில் ஒரு போர் போட்டுறாங்கன்னா பள்ளம் இருக்க வேண்டிய இடத்துல பள்ளம் இல்லாமல் மேடு இருக்கக்கூடிய இடத்துல போரை போட்டுறாங்க. அப்போ தண்ணி வராதான்னு இல்லை, தண்ணி எல்லா இடத்துலையும் வரும். அப்போ என்னன்னா போர் போட்ட உடனே கேதுவுடைய ஆதிக்கம் அந்த வீட்டில் நிறைஞ்சி வழியும். அப்போ வீட்டில் கேதுவுடைய ஆதிக்கம். 4ஆம் இடங்கிறது என்ன, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாகவே சுகஸ்தானம், டோட்டலி சுகஸ்தானம். அது நீங்கள் ஆணு பெண்ணுக்கு வச்சுக்கிட்டாலும் சரி, சந்தோஷம் வச்சுக்கிட்டாலும் சரி, சோடி சேத்திரத்தில் வச்சுக்கிட்டா இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி. அப்போ 4ஆம் கிணறு வந்து கிணறோ போரோ வாயு மூலையில் இருந்தால் முதல்ல சுகஸ்தானம் பாதிக்கப்படும். யாருக்கு, கணவன் மனைவியாக இருந்தால் அவங்களுக்குள் நடக்கக்கூடிய அந்யோன்யம் சிறப்பான பலனை தராது. இதுதான் லாஜிக்கு. அடுத்தது ஒரு குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த குழந்தையுடைய படிப்புக்கு தடையை கொடுக்கும். இது 2வது விஷயம். கேது இருந்ததுன்னா வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல அந்த போர் அங்கே இருந்துட்டா, போருங்கிறது தண்ணி சம்மந்தப்பட்டதா, 4ஆம் இடங்கிறது நம்மளுடைய உடல் அங்கங்கள் என்ன, நுரையீரலா, ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் வரும், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு வரும், அடிக்கடி ஜலதோஷம் பிடிச்சிக்கும், நீர் சம்மந்தப்பட்ட பாதிப்பு எல்லாம் கொடுக்கும். அப்போ இல்லை அப்போ என்ன ஆகும் அப்படின்னோம்னா காரகமும் பாவகமும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ வடக்கு கிழக்கில் நம்ம போர் இருக்கணும் அப்படின்னா மற்ற திசையில் இருந்தால் அதனுடைய கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குதோ அதனுடைய தாக்கங்கள் தான் நம்ம மெயினாக பாதிக்கும். பொதுவாக இந்த வடக்கு கிழக்கு பற்றி தான் நான் பேசுறதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் மட்டும் முடிச்சிடுறேன். இந்த வடகிழக்கு மூலை பாதிக்கப்பட்டால் என்ன நடக்கும், பாதிக்கப்பட்டானா என்னென்னா அந்த வடகிழக்கு மூளைங்கிறது பொதுவாக லேசான மூளை, குழந்தைத்தனமான மூளை. ஏன் இதை குழந்தைத்தனமான மூளைன்னு சொல்கிறோம்னா வடகிழக்கு உண்டான நவகிரக தெய்வம் யார், புதன் பகவான். நவகிரகங்களை மீண்டும் சொல்கிறேன், சூரியன் அப்படிங்கிறது பிரம்மஸ்தானம், கிழக்கு அப்படிங்கிறது சுக்கிரன், மேற்குங்கிறது சனி, தெற்குங்கிறது செவ்வாய், வடக்குங்கிறது குரு, தென்கிழக்கு சந்திரன், வடமேற்கு கேது, தென்மேற்கு ராகு, வடகிழக்கு புதன். இதுதான் நவகிரகங்களுடைய தெய்வமே. அப்போ இந்த வடகிழக்கில் ஒரு ஃபால்ட் வந்துருச்சு அப்படின்னா இந்த லேசான மூலையில் லேஸ் இல்லாமல் வெயிட்டை ஏற்றுனா பிரச்சனை. அது எந்த விதமான வெயிட்டாக இருந்தாலும் சரி, படிக்கட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் செப்டிக் டேங்காக இருந்தாலும் சரி, ஒரு செல்ஃப் வச்சு ஜாமானை வச்சு லோடு ஏற்றினாலும் சரி, எல்லாமே பாதிக்கப்படும். யாருக்கு பாதிக்கப்படும், அதுதான் இங்கே மேட்ரே. அப்போ வடகிழக்கு பாதிக்கப்பட்டால் இந்த வடகிழக்கு உண்டான புதன் பகவான் காலச்சக்கரத்தில் 3, 6 கூடையவன், அடுத்தது புதன் பகவான். இப்படி தான் நீங்கள் டெக்னிக்காக எடுத்துக்கணும். ஒரு வடகிழக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னா புதனுக்கு பாதிப்பு, காலச்சக்கரத்தில் 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் பாதிப்பு. இவ்வளோதான். இதை 3ஐயும் ஜோடி சேர்த்து பழகணும். அப்போ என்ன சொல்லலாம், முதல்ல வடகிழக்குனா குழந்தைகளுடைய படிப்பு தடை, புதன் படிப்புக்கு காரணம் தடை. அப்படி வடகிழக்கில் ஒரு படியோ ஒரு செப்டிக் டேங்கோ
இல்லை வெயிட்டோ ஏதோ ஏறிச்சுன்னா புதனுடைய காரகம் 3ஆம் இடம் ஆக்டிவேஷன் ஆகும். 3ஆம் இடம்ங்கிறது என்ன? கையெழுத்து, ஜாமீனு, நானாச்சின்னு ஏற்றுக்கிறது, தன்னுடைய வீரியம், தன்னுடைய தைரியம் எல்லாமே. அப்போ ஜாமீன் போட்டு நிச்சயமாக மாட்டிக்குவான், கடன்காரன்னு ஆயிடுவான். அப்போ 6ஆம் இடம் அப்படிங்கிறது ஆக்டிவேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். 6ஆம் இடம்ங்கிறது என்ன? உடனே கடன் வந்துடும். உடனே கடன் வந்தோடனே என்ன ஆகும்? அடுத்தது பின்னாடியே நரம்பு சம்மந்தப்பட்ட உடல் உபாதை நோய் அவனுக்கு ரெடியாக இருக்கும். கைகால் மறுத்து போகும். தாய் மாமனுடைய உறவுகள் பாதிக்கப்படும். யார் யார் மாமன் மச்சன நண்பர்கள் நினச்சின்னா அவன் பூரா துரோகம் பண்ணுவான். இவ்வளோ தான் லாஜிக்கே. இதை மீறி எல்லாம் எந்த இது நடக்கவே நடக்காதுங்க. சொல்லுமா, உரைக்கலம்மா. தென்மேற்கு சூப்பராக தண்ணி பாயுது. ஒன்றும் இல்லை, அவங்க சொல்கிறது ஒரு விஷயம் பாருங்கள். நீர் இருக்க வேண்டிய, அதாவது நீர் தத்துவம் இருக்க வேண்டிய இடத்துல இந்த நீரானது வந்து தென்மேற்கு மூலையான நிலத்தத்துவத்தில் இருக்குது. இது வந்து பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயம் பாதிப்பு கொடுக்கும். எந்த மாதிரி பாதிப்பு அப்படின்னா, ராகுவோடைய பாதிப்புகள் என்னவோ. ஒருவேளை நல்லா புரிஞ்சுக்கங்க, தென்மேற்கு மூலையில் கிணறு இருந்தால் பாதிப்பை தரும்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் நல்லா இங்கே தான் வந்து ஜோதிடத்தையும் வாஸ்துவையும் ரெண்டையும் ஜோடி சேர்த்து பழகணும். அப்போ ஒருத்தரை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, என் வீட்டில் வந்து தென்மேற்கு மூலையில் தான் என் கிணறு இருக்குது, நான் என் குடும்பம், என் பையன் நல்லா இருக்கிறான், பிள்ளை நல்லா இருக்குது, நாங்கள் வெளியூர் போயிட்டோம், வெளிநாடு போயிட்டோம், எல்லாம் சூப்பராக இருக்குதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் தான் குறைய சொல்கிறான். அப்போ என்னன்னா, அவங்களுடைய ஜாதகத்தை ரெண்டாவது போய் அப்படி ஒரு ஸ்டெப் எட்டி பார்க்கணும். அப்போ தென்மேற்கு மூலைக்கு உண்டான நவகிரக தெய்வம் யார்? ராகு பகவான். அப்போ அவங்களுடைய ஜாதகத்தில், அந்த லேண்டோட ஓனருடைய ஜாதகத்தில் ராகு பகவான் யோகத்தை கொடுக்கணும்னா இருந்தால் 100% அந்த தென்மேற்கில் இருக்கக்கூடிய போர் அவனுக்கு பால்ட்டே பண்ணாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் நீங்கள் இந்த ஜோதிடத்துலேயும் வாஸ்துலையும் இதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எல்லாருமே சொல்லுவாங்க, என் வீடு வந்து தெருக்குத்து வந்து தென்மேற்கு மூலையிலிருந்து குத்துது, வடமேற்கு மூலையிலிருந்து குத்துது, நான் இந்த வீட்டில் தான் நிறைய சம்பாரித்தேன், என் பையன் நல்லா பெங்களூரில் ஐடியில் வேலை செய்கிறான், அங்கே வேலை செய்கிறான், இங்கே செய்கிறோம், பணம் நாங்கள் நல்லா ஜொலிக்கிறோம் அப்படிம்பாங்க. கண்டிப்பாக ஜொலிப்பான். ஏன் ஜொலிப்பான்? அந்த மூளைக்குண்டான கிரகம் அவனுடைய ஜாதகத்தில் யோகத்தை கொடுக்குறவனா இருந்துன்னா ஜெயிப்பான். இது கை மாறி போகும் பொழுது அடுத்தவன் பையன் பேரில் மாற்றுவாங்க, இல்லை புள்ள பேரில் மாற்றுவாங்க. மாத்திரப்ப அன்னைக்கு அவனை வச்சு செய்யும். ஏன்னா அவனுக்கு அந்த கிரகம் வடமேற்கு மூலையாக இருந்தால் கேது அவனுடைய ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கும். அப்போ பிரச்சனை பூரா வரும். அப்போ என்னென்னா, புலி பதுங்கிக்கிட்டே இருக்கும். எதுக்கு? இறைய தேடிக்கிட்டு. எப்போ வசமாக சிக்கிறானோ, பத்திரத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறானோ அப்போ வச்சு செய்யும். வாஸ்துங்கிறது எல்லா நேரத்துலையும் செய்யாது, தசாபுத்திக்கு தகுந்தாற் போல் வச்சு செய்யும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, வாஸ்து என்பது எல்லா நேரத்திலும் ஒன்றும் செய்யாது. தசாபுத்தி இயங்கும் பொழுது நல்லா இருக்கும். ஆனால் எப்போ தசாபுத்தி கெட்டு போகுதோ, அதாவது ஒரு மூளை பாதிக்கப்பட்டால், சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு மூளை பாதிக்கப்பட்டால், உதாரணத்துக்கு வடமேற்கு மூளை, இந்த வடமேற்கு மூலையில் ஒரு தெரு வந்து குத்துது. எதுக்கு? ஒன்று மேற்கு, அதாவது வடக்கு பார்த்ததுக்கு வடமேற்கு மூலை தெருக்குத்து தான் மோசம். ஆனால் மேற்கு பார்த்ததுக்கு வடமேற்கு தெருக்குத்து மோசம் கிடையாது. அப்போ வடக்கு பார்த்த ஒரு ஃப்ளாட்டுக்கு வடமேற்கு மூலையுடைய தெரு வந்து நம்ம இடத்துல குத்துது. ஆனால் அவன் சூப்பராக இருக்கிறாங்கிறான், எல்லாம் நாங்கள் நல்லா இருக்கிறோம், இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆஹா ஓஹோன்னு வாழ்கிறான் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் கேது பகவான் யோகமான கிரகமாக இருக்கும். அல்லது அந்த கேது பகவான் யோககாரகன் யாரோ அவருடைய நட்சத்திரத்தில் தான் இருப்பான். இதுதான் சத்தியமான உண்மை. இது தெரியாமல் வாஸ்துல வந்து அது இதனால உளறிட்டு இருக்கக்கூடாது. அது ஏமா நம்ம, அதாவது அதைத்தான் சொல்கிறேன். அது வந்து அந்த அந்த ஜாதக பிரகாரம் வர்றவனுக்கு வந்து வாடகைக்கு வர்றவனுக்கு அந்த கிரகம் கேது நல்லவனாக இருந்துட்டான், அந்த தப்பிச்சுக்கிறான். எவன் கெட்டு போய் போகிறானோ அவனுக்கு பாதிப்பு கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணும்? கெடுதல் பண்ணுறவன் தான் அந்த வீட்டுக்கே முதல்ல போவான். இதுதான் விஷயம். இருங்க, அவர் ஒரு கேள்வி கேட்டுருக்காரு. அவங்களுடைய ஜாதகத்தை போய் பாருங்க. கேது வந்து யோககாரகனாக இருப்பார், இல்லைன்னா யோககாரகன் யாரோ அவனுக்கு நட்சத்திரமாக இருப்பார். இந்த ரெண்டு லாஜிக்கு மீறி எல்லாம் இருக்கவே இருக்காதுங்க ஐயா. அப்போ நம்ம ஒரு வாஸ்து பார்க்குறோம்னா ஜோதிடத்தையும் வாஸ்தையும் ரெண்டையும் இணைச்சி, காலச்சக்கரத்தையும் இதை இணைச்சி சொன்னால் மட்டும்தான் நம்ம வாஸ்துவில் ஜெயிக்க முடியுமே தவிர வேறு எந்த விதத்துலையும் தனிப்பட்ட முறையில் ஜோதிடம் இல்லாமல் வாஸ்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 100% ஜெயிக்கவே முடியாது. இது ஆணித்தரமான உண்மை. இதை நீங்கள் நல்லா கான்ஃபிடண்ட்டாக ஒரு நம்பிக்கை
அடுத்தது உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன தகவல் சொல்லிவிட்டு நம்ம நிறைய பேசுகிறாங்க, அதனால் நம்ம உரையை முடிச்சுக்கலாம். பொதுவாக யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க, நம்மளே இங்கே சொல்லுவோம், கடனை நம்ம நிவர்த்தி பண்ணுவோம், கடனை அடைக்கிறதுக்கு எனக்கு சூத்திரம் தெரியும், வீரம் தெரியும், தைரியம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், மெட்ரோ ட்ரெயினில் வர்றப்ப எவனோ ஒரு பெரிய கடன்காரன், யாராவ ஒரு ஜோசியத்தை பற்றி ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னா யாராவன் அப்படின்னு இப்படி லைட்டை எட்டி பார்த்தேன். அவன் ஒரு கிறுக்க நாட்டுறது மணிமேகலை அம்மாவோட வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தியா. அவன் அந்த மீட்டிங்கில் வந்து இந்த அம்மா வந்து என்னோட சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தில் ஒரு கருத்தரங்கத்தில் வந்து சிறப்பு அழைப்பாளராக வந்து கடனை பற்றி பேசியிருந்தாங்க. அவன் இந்த அம்மாவை வந்து நான் இங்கே எல்ஐசியில் ஏறினேன், கிட்டத்தட்ட கோயம்பேடு வர்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். 20 நிமிஷம் அந்த வீடியோ சும்மா ஒரு பிட்டாக கட் பண்ணி போட்டிருந்தேன். அதை திருப்பி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சரி என்னடா பார்க்குறேன், யாரடா பார்க்குறான்னு இப்படி எட்டி பார்த்தா இந்த அம்மா பேசிக்கிட்டு இருந்தது. சரி நல்லா இந்த அம்மாட்ட மாட்டிக்கிட்டானாட்டுக்குதாவ அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரின்ட்டு அப்படியே வந்தேன். அப்போ என்னென்னா, இன்றைக்கி காலத்தில் எல்லாருமே கடன் இல்லாதவன் யாரும் இல்லை, பணப்பிரச்சனையில் இருக்கிறவன் 1008 பேர் இருக்கிறான், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம் இல்லைங்கிறவனும் 1008 பேர் இருக்கிறான். அப்போ பிரச்சனை இல்லாத மனிதருமே கிடையாது, பிரச்சனை இல்லாத ஜோதிடரே கிடையாது. எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையில் தான் உட்காந்துருக்குறோம். இங்கே யாருக்காச்சும் எனக்கு பணப்பிரச்சனையே இல்லை, கடனே இல்லைன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அது எப்படி கேட்டீங்க? அதுக்கு முக்கால்வாசி காசு எனக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். என் சேனலில் பேசி ஒவ்வொரு வீடியோவுமே 3 வீடியோவை பேசி ஒவ்வொன்றும் 20,000 25,000ன்னு போய் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீடியோவுக்கும் 15-20 ஜாதகம், மொத்தம் ஒரு 60 ஜாதகம், 6 3 18 2 லட்சம் ரூபாயை சம்பாரிச்சிருச்சு இந்த அம்மா. ஒரு நாள் ஒரு பொழுது கருத்தரங்கத்துக்கு வந்து இந்தா தம்பி ஒரு 10,000 வச்சுக்க, ஒரு 20,000 வச்சுக்க, உன்னால தான் பொழைச்சேன்னு சொல்லுவியா? சொல்லவே இல்லையே. அப்போ என்னன்னா, உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயத்தை, அது கடனாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பணமாக இருக்கட்டும், இல்லை தொழிலில் நீங்கள் ஜெயிக்கணும், இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அது தீரணும், உங்களுடைய கோரிக்கைகள் என்னவோ, சிம்பிளாக சொல்ல போகிறேன், உங்களுடைய கோரிக்கைகள் என்னவோ அது நிறைவேறணும் அப்படின்னா, நான் சொல்கிற கருத்து சிரிக்கிறதுக்காக அல்ல, சிந்திக்கிறதுக்காக. அதை நல்லா மனசில் புரிஞ்சுக்குங்க. எப்பயுமே நம்ம பிறந்த நேரத்தை தவிர்த்து நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம்னா என்ன சொல்லுவீங்க? இன்றைக்கி காலையில் சார் வெள்ளிக்கிழமை 6 to 7 சுக்கிரவார சூப்பர், திங்கக்கிழமை வளர்பறை 6 to 7 சந்திரவார சூப்பர், இன்றைக்கி காலையில் 9 to 10 சூப்பர் ஆரம்பி அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது நல்ல நேரம் கிடையாது. இந்த உலகத்தில் நீ எப்போ பிறந்தையோ அந்த நேரம் தான் ஏன் நல்ல நேரம். என்னங்க ஐயா எவ்வளோ முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன், இதுக்கு கூட கைதட்டாம என்ன? நீ எப்போ இந்த உலகத்தில் பூமியில் வயிற்றில் ஒரு தாயோடைய கருவிலிருந்து வெளியே நீ எப்போ எட்டி பார்த்தியோ அதுதான் உனக்கு நல்ல நேரம். அதை விட ஒரு நல்ல நேரம் எந்த நேரம் இருக்க போகுது? அந்த நேரத்தில் தாங்க குடும்பமே சந்தோஷமாக இருக்கும். ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா தன்னுடைய தாய், தகப்பன், மாமன், மச்சன், பொண்ணு வீட்டுக்காரன் வந்தவன் போனவன் எனக்கு பையன் பிறந்துருச்சு, பொண்ணு பிறந்துருச்சுன்னு முழு சந்தோஷம் படக்கூடிய நேரம் ஒரே நேரம், நாம் ஜெனித்த நேரம். அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அப்போ எப்படின்னா எப்படி விட்டு தொலைச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். எங்கேயோ ஒரு பக்கம் போயிருக்கலாம், இங்கே வந்து நம்மளாம் அவதி பண்ணணும்னு தலையெழுத்து. சரி, விதி யார் மாற்ற முடியும்? அப்போ நம்முடைய ஜெனித்த நேரம் என்னவோ நல்லா புரிஞ்சுக்கங்க. அது நீங்கள் 12 மணியாக இருக்கலாம், விடிகாலை 10:30 மணியாக இருக்கலாம், இல்லை காலையில் 6 மணியாக இருக்கலாம், விடிகாலை 4:30 மணியாக இருக்கலாம். நீங்கள் நல்லா நோட்டிங்க, நீங்கள் பிறந்த ஜெனித்த நேரம் என்னவோ அந்த நேரத்தை உங்கள் செல்ஃபோனில் கரெக்டாக எவ்ரிடே அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணிக்கங்க. நீங்கள் மறந்துடுவீங்க. அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டாக நீங்கள் எங்கே சுற்றிட்டு இருந்தாலும் திடீர்னு ஒரு 12-2க்கு ஒருத்தன் பிறந்திருக்கான்னா நீ எங்கே வேணாலும் சுற்றிட்டு இருக்கலாம். கரெக்டாக 12-2 நேரத்துக்கு உனக்கு அலாரம் அடிச்சு காமிக்கும், கரெக்டாக காட்டும். அப்போ நம்மளுக்கு டக்கு ஞாபகம் வந்துடும். அப்போ கரெக்டாக இந்த உலகத்தில் தெய்வங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சூரியனும் கிடையாது. அதாவது முருகன் அவங்கெல்லாம் நம்மளோட நடைமுறைக்கு என்ன, செவ்வாய் முருகனாக மாறினார், சூரியன் சிவனாக மாறினார், சந்திரன் பார்வதியாக மாறினாங்க. இப்படி தான் வசனம். அப்போ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் மீறி தெய்வமே கிடையாது இந்த உலகத்தில். நவகிரகங்கள் தான் தெய்வம், பஞ்சபூதங்கள் தான் தெய்வம். அப்போ நீங்கள் ஜெனித்த நேரம் நவகிரகங்களுடைய அருளாசியும் பஞ்சபூதங்களுடைய அருளாசியோடு தான் நீங்கள் பிறக்கிறீங்க. அப்போ அந்த நேரத்தில் உங்கள் குலதெய்வத்தை வணங்க வேண்டாம், யாரையும் வணங்க வேண்டாம், பெத்த தாயையும் வணங்க வேண்டாம், யாரையுமே வணங்காதீங்க. அந்த பிறந்த நேரம் ஒருத்தருக்கு காலையில் 10:32க்கு பிறந்திருக்காங்கன்னா உங்கள் வாட்சில் செல்லில் 10:32ன்னு அலாரம் வச்சுக்கோங்க. கரெக்டாக 10:32 அடிக்கிறப்ப நீங்கள் என்ன வேலை இருந்தாலும் சரி விட்டுட்டு டக்குன்னு அந்த நேரம் 1 நிமிஷம் கரெக்டாக அப்படியே கண்ணை மூடி நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் எனக்கு இது வேணும், என் வாழ்க்கையில் என்ன பண்ணுவே தெரியாது, நான் இதில் ஜெயிக்கணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், என்ன கோரிக்கை வச்சிங்களோ அந்த கோரிக்கையை தொடர்ந்து நிறைவேற மாதிரி கரெக்டாக அந்த டைமுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயம் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியாளர் ஆவாருங்க. அதில் எந்த மாற்றமே இல்லை. இது சத்தியமான உண்மை.
என்ன கேட்குறீங்களோ கேட்டவுடன் கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் நவகிரகங்கள் பஞ்சபூதங்கள். நவகிரகங்கள் 9 பேரும், பஞ்சபூதங்கள் 5 பேரும், இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் கோரிக்கை கொடுத்தா எப்படி இருக்கும்? ஒரு தெய்வத்திட்ட போய் ஒன்று கேட்குறது சரி, பஞ்சபூதங்களும் சேர்ந்து நவகிரகங்களும் சேர்ந்து ஒன்றா கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்போ சூப்பராக இருக்கும். அப்போ உங்களுடைய கடன் நிவர்த்தி ஆகணுமா, இல்லை பிள்ளைக்கு கல்யாணம் வேணுமா, இல்லை உங்களோட பிரச்சனை தீரணுமா, இதெல்லாம் உண்மையான கோரிக்கைகளாக இருந்து இதெல்லாம் நிறைவேறணும்னு சொல்லி மனசார நீங்கள் அந்த பிறந்த நேரத்துக்குள்ளே அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே வேண்டுனீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒளிவட்டம் காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. என்னுடைய பேச்சையும் இவ்வளவு நேரம் அழகாக அமைதியாக ரசித்து கேட்ட மிகப்பெரிய ஜோதிட நல்லுள்ளங்களுக்கு சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக சரவணபவ பரணி பாரதியின் அன்பானந்த மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையுமப்பா என்ற தகவலோடு மீண்டும் அடுத்த வருடத்தில் நம்ம காசியில் சந்திக்கலாம். ஓகேங்களா? நம்முடைய அடுத்த கருத்தரங்கம் நம்முடைய பராசரருடைய அடுத்த 6ஆம் ஆண்டு காசியில் என்பதை தெரிவித்துக் கொண்டு போலாம், திருப்பி போவோம். சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சாரி, தப்பா எடுத்துக்காங்க, ஒரே நிமிஷத்தில் முடிச்சிடலாம். இந்த அம்மா சொன்னாங்க தென்மேற்கு மூலையில் ஒரு கிணறு வந்து மாட்டிக்கிச்சு, அது வந்து ஒன்றுமே பண்ண முடியலன்னா நம்முடைய ஒன்று விதிக்கெட்ட மதிக்கெட்ட விதிப்பாருன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, தசாபுத்தி இப்படி தான் உனக்கு தலையில் எழுதி வச்சிருக்கிறது, சட்டியில் இதுதான் இருக்குது. சட்டி வச்சு அடுப்பு பற்ற வச்சு பருப்புஞ்சோறு ஆகுனா கரையிட்ட பருப்புஞ்சோறு தான் வரும், கரிசோறு வராது. புரியுதுங்களா? அப்போ தலையில் என்ன எழுதியிருக்குதோ அதுதான் அகப்பிலையும் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய மதி என்கிற அறிவால் நம்ம அதை மாற்றணும். அப்போ தென்மேற்கு மூலையிலேருந்து ஒரு கிணறு தண்ணி இருக்குது அப்படின்னா, ஒரு வீட்டில் இருக்குது, அவங்க என்ன பண்ணணும்? வடகிழக்குங்கக்கூடிய பகுதியில் ஒரு பெரிய தண்ணி தொட்டி ஒன்று கட்டி அந்த தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய தண்ணி கொண்டாந்து அந்த வடகிழக்கில் விட்டு, வடகிழக்கில் ஒரு சின்ன மோட்டரை வச்சு பம்ப் பண்ணி வீட்டுக்கு மேலே ஏற்றி அந்த தண்ணியை யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த தென்மேற்கு மூலையோடைய தோஷம் தீரும். இதுதான் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு. இங்கே நம்மக்கிட்ட மந்திரம் இல்லை, தந்திரம் இல்லை, தாயத்தும் இல்லை, ஒரு எந்திரம் வேலை செய்யாது வாஸ்துல. அதை மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. சரிங்க ஐயா. கார்பரேஷன் வாட்டர் வந்துருச்சுங்க. ஒரே நிமிஷம். ஐயா எப்படிங்க ஐயா குளிக்கணக்கெல்லாம் இல்லாமல் சொல்ல முடியுமா? அப்போ இயற்கை நல்ல குளிக்கணக்கு இல்லை அப்படின்னா நம்ம நட்சத்திரம் இல்லைன்ட்டு போக வேண்டியதான். பாபான்னு சொன்ன மாதிரி நட்சத்திரமே இல்லைன்ட்டு எல்லாம் ஊரை விட்டு ஓட வேண்டியது தான் எங்கேயாச்சு. இருக்கு. அதாவது குளிப்பொருத்தங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க ஐயா. முன்னோர்கள் எல்லாமே தொகுத்து வழங்கியிருக்காங்க. நான் தான் சொல்கிறேன், வாஸ்துங்கிறது நேற்று வந்ததுங்க. வாஸ்துங்கிறது நேற்று வந்தது தான். எது எங்கெங்கே இருக்கணுமோ அதை தான் அங்கங்கே வச்சா வாஸ்து. சிம்பிளாக சொல்ல போனால் இந்த வாஸ்தோட ரூல் என்னென்னா, எதை எங்கெங்கே எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சா அதுக்கு பேர் வாஸ்து. ஒன்றும் இல்லை, என் கண் இங்கே இருக்கணும், என் கண் இங்கே இல்லாமல் கண் நெஞ்சில் இருந்தால், வாய் இங்கே இருக்கிறதுக்கு வாய் இங்கே இல்லாமல் தொப்புளுக்கிட்ட வாய் இருந்துக்கிட்டு வாங்க வணக்கம்னு இங்கே என் வாய் இந்த இடத்துல இருந்துக்கிட்டு வாங்க 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 வணக்கம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா எப்படி இருக்கு? அப்போ எது எங்கே இருக்கணுமோ அதை அங்கங்கே இருக்கணும். அப்படி இருந்தால் அது வாஸ்து. அதையும் தாண்டி அடிசாஸ்திரம் தான் மெயின். நான் எடுக்கிறது பொதுவாகவே என்னுடைய அனுபவத்தில் சிம்பிளாக சொல்லப்போனால், நம்ம பேசிக்கு நம்ம வந்து ஒரு தொழிலெலாம் செய்யலை. நம்ம ஏற்கனவே தெரியும், நம்ம பல தொழிலை செஞ்சிட்டோம், ஒரு தொழிலும் இல்லை. அப்போ ஒரு தொழிலை நம்ம நேசித்து செய்கிறோம்னா அடிப்படை தெரியணும். ஒரு ஜோதிடமாக இருக்கட்டும், வாஸ்துவாக இருக்கட்டும், அடிப்படை தெரியணும். ஆக்சுவலாகவே நாங்கள்லாம் வந்து கோயில் வேலை செய்யக்கூடிய சிற்ப சௌதியாருடைய பரம்பரை தான். எனக்கு வந்து சொன்னால் நான் சிட்டால் வேலைக்கு போயிருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க, சிட்டால் வேலைக்கு போயிருக்கிறேன். 6 ரூபா சம்பளத்துக்கு மண்ணில் போவேன். அடுத்து சிட்டாலாகி கொத்தனார் வேலைக்கு போயிருக்கிறேன். எனக்கு கொத்தனார் வேலை தெரியும். அடுத்தது சந்திரன் ஐயாவுக்கு தெரியும், என்னுடைய எல்லாமே தெரியும். அதுக்கு அடுத்தது 10 பேர்த்து 50 பேர்த்து வச்சு மிகப்பெரிய எங்கள் ஊரில் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு 1000 வீடு கட்டி கொடுத்துருப்பேன். அத்தனை 1000 வீட்டுக்கும் நான் தான் வாஸ்து, இன்ஜினியர், பிளானிங், டோட்டலி நான் தான். இதை மீறி யாருமே கிடையாது. நான் உள்ளே போனால் என்னை தவிர்த்து வேறு யாரும் அங்கே உள்ளே வர மாட்டாங்க. அப்புறம் மேஸ்திரி ஆகி அப்போவே வந்து 12வது படிக்கிறப்பவே நான் டீச்சருக்கு வாஸ்து சொல்லி கொடுத்தேன். ஒரு பசங்கிட்ட சொல்லுவேன், இதை மட்டும் ஒன்று தயவுசெய்து நீங்கள் கோச்சிக்காமல் கேட்டுக்கணும். ஒரு டீச்சர் மட்டும் வந்து காலையில் வந்து பாடம் நடத்துவாங்க. நான் சொல்லுவேன், அந்த டீச்சர் பேர் சரஸ்வதின்ட்டு பேர்.
பேர் தான் மங்களமரமாக சரஸ்வதின்னு இருக்குதே தவிர ரொம்ப கோவக்காரமாக பார்வதின்னு அந்த அம்மாளுக்கு பேர் வச்சுருக்கணும். அந்த அம்மா எந்நேரம் பார்த்தாலும் எல்லாத்தையும் இடுப்பு பிடிச்சி கில்லு. ஆனால் இந்த இடுப்பு பிடிச்சி கிள்றதுல 2 டெக்னிக் இருக்குது. அது சுகமாக கிள்றது ஒன்று இருக்கும், இன்னும் கொஞ்சம் கில்லு. அந்த அம்மா என்னென்னா அந்த சதையை பிரட்டி விடும். இந்த கிள்றதில் இந்த சதை இங்கே மேலே தூக்கி மேலேருந்து கீழே தூக்கும். அப்போ உயிர் போகிற மாதிரி ஒரு வலி வலிக்கும் அந்த சதையை பிரட்டுறதில். அந்த அம்மா அதில் பெரிய கில்லாடி. அந்த அம்மா கில்லாடியாக இருக்கிறது ரைட்டு, இந்த மாதிரி விதத்தில் கில்லாடியாக இருந்தால் பரவாயில்ல. அந்த டீச்சர் வந்து இப்படி வயிற்று பிடிச்சி கில்லு. அதுதான் அந்த அம்மா அடிக்கவே அடிக்காது குச்சியில். ஆனால் அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு போர்டு இருக்கும் அந்த ரூமில். நான் 8வது படிக்கிறப்பயே அந்த வாஸ்தோடைய டெக்னிக் நான் சொல்லுவேன் பசங்கிட்ட. இன்றைக்கி டீச்சர் வந்து நிற்கிறது எந்த மூலையில் நிற்கிறாங்க தெரியுமா? அக்னி மூலையில் நிற்கிது. பாடம் நடத்துகிறப்ப இப்படி ஒரு போர்டுனா போர்டு இல்லை, இந்த இடத்துக்கு எதுங்க ஐயா கிழக்கு வடக்கு தெற்குலாம் நார்மலா எதுங்க? இது கிழக்கு, இது மேற்கு, அப்போ இது தெற்கு, இது வடக்கு. அப்போ வந்து இதில் வந்து நம்மளுக்கு தென்கிழக்கு அப்படிங்கிறது அந்த மூலைன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்படி அந்த போர்டு போட்டிருக்கிறப்ப இந்த 4 இடத்த வச்சுக்கிறோம். இது தென்மேற்கு, இது தென்கிழக்கு, அது வடகிழக்கு, அது வடமேற்கு. அப்படின்னா அந்த டீச்சர் போய் நிற்கிற இடத்த நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த தென்கிழக்கில் போய் அந்த டீச்சர் நின்று பாடம் நடத்துறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20 பேர்னாச்சும் அந்த கில்லு வாங்காமல் இருக்கவே மாட்டான். சொல்லுவேன், இன்றைக்கி அந்த அம்மா நிற்கிற ஸ்டைல் சரியில்லை, எவனுக்கோ ஒருத்தனுக்கு இன்றைக்கி இடுப்பு பிடிச்சி கில்ல போகுது அப்படின்னு நான் கரெக்டாக அந்த அம்மா அதே மாதிரி பண்ணும். ஏன்னா தென்கிழக்கில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன? தென்கிழக்கு அப்படிங்கிறது கோபம், விரோதம், நெருப்பு. எந்நேரம் எரிஞ்சு வீட்டுக்காரனோட சண்டை போட்டுருக்க மாட்டேங்குது. எந்நேரம் வந்து இங்கே வந்து பிடிச்சி நம்மளுடைய கருத்து இருக்குது. அதே மாதிரி தென்கிழக்கு மூலையில் வந்து நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த அம்மா அப்போ ஸ்டெடியாக பேசிட்டு அப்படியே நின்று. ஆனால் வடகிழக்கு மூலையில் வந்து அந்த அம்மா நின்று இப்படி கொஞ்சம் வெளியில் வந்து இப்படி பாடம் நடத்துச்சுன்னா அன்னைக்கு தான் அந்த அம்மா சந்தோஷமாக பாடம் நடத்து, எவனையும் திட்டவே திட்டாது. அப்போ என்னன்னா நடைமுறையில் அந்த வாஸ்துவை நம்ம 8வது 9வது படிக்கிறப்பயே பார்த்துக்கிட்டு வந்துருக்குறோம். அப்போ அதுக்கு மேலே வந்து வாஸ்து ஆல்ரெடி ஓகே, இதை வச்சு நம்ம பொழப்புத்தொண்டை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ஜீவாதாரம் பண்ணிட்டோம். எங்கே தான் நம்ம வாஸ்து பார்த்தாலுமே கடைசியில் ஒரு செக் என்னன்னா, ஜோதிடம் தெரியலைன்னா ஒன்றுமே எந்த நாயும் மதிக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கங்க. வாஸ்துல எல்லாமே நான் தான் சொல்கிறேங்க. இன்றைக்கி ஒரே விஷயம் நான் பெருமைக்காகவோ அதுக்காகவே சொல்லலை. என்கிட்ட நட்டு காட்டுக்குள்ளே நிறைய சொல்லிட்டேன். ஒரு நட்டு காட்டில் ஒரு 2 ஏக்கர் காட்டில் கொண்டு போய் நீங்கள் விட்டுருங்க. எனக்கு தேவை உங்கள் ஜாதகத்தை கொடுத்துருங்க, ஒரு பென்சில் கொடுத்துருங்க, ஒரு பேனா கொடுத்துருங்க, ஒரு ரப்பர் கொடுத்துருங்க. இது போதும். உங்களுக்கு எப்படி வீடு வேணும், எந்த ஸ்டைலில் வீடு வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு 3 பெட்ரூம் 4 பெட்ரூம், எனக்கு கிச்சன் டைனிங் பூஜை ரூம் போனது வந்தது இப்படி இருக்குன்னு வேணும் வீடுன்னு சொல்லிட்டிங்கன்னா தெரிஞ்சு ஒரு 2 மணி நேரம் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா போதும். உட்காந்து அந்த வீட்டுக்கு அழகான அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அழகாக ஒரு மேப்பு போட்டு அந்த வீட்டுக்கு மன பொருத்தம் இருக்குதா, அது பசுமனையா சிங்கமனையா யானைமனையா, இல்லை அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய யோகம் நல்லா இருக்குதா, வீட்டுக்கு கண் இருக்குதா, வீட்டுக்கு உயிர் இருக்குதா, இவங்களுடைய நட்சத்திரத்திற்கும் அந்த வீட்டுடைய உரிமையாளருடைய நட்சத்திரத்திற்கும் வீடு பிளான் போட்டக்கூடிய நட்சத்திரத்திற்கும் இந்த தாராபலன் கரெக்டாக செட் ஆகுதா, இந்த வைநாசிகத்தில் இருக்குது வந்து உளுந்துக்குது நாசக்கேடு அவங்கள பண்ணுதா அப்படின்ட்டு அந்த பொருத்தத்தை வாஸ்துப்படியும் போட்டு மனையடி சாஸ்திர பிரகாரம் போட்டு துல்லியமாக 100% போட முடியும்னா என்னுடைய காரணத்தின் அல்ல, என்னுடைய திருச்செந்தூர் முருகனையும் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களும் இந்த நேரத்தில் நான் கெஞ்சி கூத்தாடுவேன். ஏதோ நடுத்தரத்தில் வந்து நிற்கதியாக நான் தெற்கு தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன், எனக்கு எப்படியோ ஒன்று சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். கரெக்டாக அழகாக எடுத்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அப்போ என்னென்னா ஒரு வாஸ்து பார்த்து நம்ம மேப்பு போட்டு கொடுத்தோன்னே அந்த பார்ட்டி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நான் நல்ல ஜோசியரை பார்த்துட்டு தம்பி நான் உனக்கு சொல்கிறேன், அந்த அன்னைக்கு பூமி பூஜை போட்டுக்கலாமா. நம்ம உங்கே உட்காந்து மங்கா மடங்கான்னு கேட்டு 5 பிளான் 6 பிளான் போட்டு கடைசியில் யார் கையில் இருக்குது? எல்லாம் ஜோசியர் கையில் தான் இருக்குது. அப்போ ஜோசியர் கையில் தான் இருக்குது. அப்போ நேராக நம்ம என்ன தெரியும்? அப்போ தான் நினச்சேன், ஓ ஜோதிடம் சரி இந்த ஊருக்கு குழப்பத்தனம் பண்ண முடியாதாட்டு இருக்குது, முதல்ல ஜோதிடத்தை கற்றுக்கலாம் அப்படின்ட்டு தான் அந்த ஜோதிட விஷயத்துக்காக உள்ளே நுழைஞ்சு அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு அப்போ அந்த ஜோதிடத்தையும் வாஸ்துவையும் இணைத்தால் ஒரு மனிதன் ஜெயிக்க முடியும் எல்லா துறையிலையும் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான தகவலை கூறிட்டு இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான ஒரு விழாவுக்கு சிறப்பான முறையில் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்ச சென்னையை சேர்ந்த நண்பர் பேரில் ஐயாவோட பேர் தெரியல, அவருக்கும் நன்றி, எல்லாத்துக்குமே நன்றி. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஜோதிடம் பார்க்குறதும் ஒரு கர்மா தொழில் தான், வாஸ்து பார்க்குறதும் கர்மா தொழில் தான். அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கும் அந்த கர்மா பாதிக்காமல் போகிறதில்ல. அந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணுறதுக்கு போன கருத்தரங்கத்தில் நம்முடைய ராகுவுடைய சூப்பர் ஸ்டார் யார்? அஸ்ட்ரோ பாபையா. அவர் போன வருஷத்தில் அருமையான ஒரு பரிகாரம் சொன்னார். எங்கே சொன்னார்? வேலூரில் கிருஷ்ணா லாட்ஜில் வந்து சொன்னார். என்ன பரிகாரம் சொன்னார் தெரியுங்களா? நீங்கள்
வாஸ்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா போயிட்டு வந்த உடனே எக்காரணத்தை கொண்டும் தண்ணியில் உப்புக்கல்லையும் மஞ்சத்தூளையும் ஒன்றா போட்டு தலைமுழுகாமல் வீட்டுக்குள்ளே தயவு செய்து போகாதீங்க. அது சத்தியமான உண்மை. அதை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல இந்த வாஸ்து நிபுணர். அதனால தான் அவங்க அந்த கர்மாக்களை அனுபவிக்கிறார். இதனுடைய விளக்கத்தை இன்னும் கொஞ்சம் சேர்த்தி சொல்லுண்ணா. ஏன்னா நிறைய ஏகப்பட்ட அழைப்பெல்லாம் வருது. இன்னும் இதில் இன்னும் ஏதாச்சும் வேறு அட்வான்ஸ் இருந்தால் அதையெல்லாம் கொஞ்சம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு சௌரியமாக இருக்கும். ஏன்னா அந்த தகவலை நான் கேள்விப்பட்டதில்லை. இவர் அன்றைக்கி சொன்னார், அது சூப்பரான விஷயம். அது பற்ற வைக்கிற நான் அடுப்பே இங்கே கொண்டாந்து வச்சுருக்கிறேன். நானே பரணி நட்சத்திரம் அடுப்பையே கொண்டாந்து இங்கே வச்சுட்டு போயிட்டேன். இதுக்கு மேலே பற்ற வைக்கலாம் முடியாது. அடுப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் சேர்த்தி சொல்லுங்கண்ணா. ஆனால் வாய்ப்பு நம்ம உருவாக்கிக்கலாண்ணா. நம்ம என்னென்னா நம்ம தானே இங்கே ஹீரோ. வாண்ணா பாரு, 5 பேர்த்தில் ஒரு ஆள் நீங்களும் இருக்கிறீங்க பாருங்க. இங்கே பாருங்க. அப்போ என்னென்னா உங்களுக்கெல்லாம் தடை இல்லைண்ணா, எங்களுக்கு மட்டும்தான் தடை. சரி, ரொம்ப நன்றி, சந்தோஷம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.